ஹலோ கைஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி பாத் ஃபைண்டரில் ராமலிங்க அடிகள் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ராமலிங்க அடிகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் பார்க்குறோம். மனிதநேயம் அப்படின்ற டாபிக். இதில் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை தான் சொல்லியிருப்பாங்க, பார்த்துடலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும், பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம். என்னென்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பசின்னு வந்தால் கொடுக்கணும், கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்யணும், யாருமே இல்லாதவங்கள அரவணைக்கணும், மற்றவங்க துன்பத்தை நம்ம துன்பமாக நினச்சி வாழணும். இப்படி இருந்தால் நம்ம எப்படி உயர்வோம் அப்படின்னு இருந்த ஒரு 3 பேர் பற்றி சொல்லுவாங்க. அதில் வள்ளலார் இருக்காங்க. ஸோ அந்த இதை கவர் பண்ணிடலாம். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. ஆறு. எந்த நிலமும் தனது பசிக்காக விளைகிறது கிடையாது. எந்த மரமும் தனக்காக கனிகளை தருவதில்லை. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு என்னென்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை, பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். கருணை, பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம். அதுதான் வள்ளலாரோட கோட்பாடே. அனைத்து உயிர்களையும் சமமென கருதும் ஒரு ஆண்மநேய ஒருமைப்பாடு, உரிமை உணர்வு அப்படின்றது வேணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அதுக்கு பேர் மனிதநேயம். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு புறநானூறு அடிகள் சொல்லுது. என்ன அப்படின்னா, தமக்கென முயலா நோன்றான், பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற வரிகள். என்னென்னா, பிறருக்காக நம்ம உதவணும், அவங்களுக்காக நம்ம வாழ்ந்தால் அந்த சிலரால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற வரிகள் புறநானூறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படித்திருந்த வள்ளலார் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கன்களை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார். அது கழற்றான்னு தெரிஞ்சும் கண்ணை மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்துக்கிட்டார். ஒரு காதில் கழற்றோன்னே அவன் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், இன்னொரு பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டார். அவன் அதையும் கழட்டி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை 2 தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என்ற எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படித்தேன். ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் நீ திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் 2 கடுக்கன்னு எடுக்கிறதுக்காக திரும்பி படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம்பொருளை கவர்ந்தவரிடம், தன்னோட பொருளை கவர்ந்தவர், திருநவர்கிட்ட கூட அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினையை கண்டு உள்ளம் வாடினார். அதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். பயிர் வாடுறத கூட கண்டு உள்ளம் வாடினவர் தான் வள்ளலார். அதனை நீக்க விரும்பினார். தம் முயற்சியினால் வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்றது 1867 உருவாக்குறாங்க. தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுதான் நான் இங்கே சொன்ன மாதிரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சொன்னது யார்? வள்ளலார். இது மாயூரம் வேதநாயகம். வள்ளலார் டாப்பிக்கில் ஏன் எடுத்து வச்சேன் அப்படின்னா, இந்த லைன் பாருங்கள். அவர் தமது சமகால தமிழறிஞர்களான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி கொண்டிருந்தார்.
நெருங்கி இருந்தார், நட்பு பாராட்டி நெருங்கி இருந்தார். ஸோ மாயூரம் வேதநாயகம் அவங்களோட ஃப்ரெண்டு வள்ளலார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஓல்டு 11th புக்கு பார்த்துடலாம். ராமலிங்க அடிகள் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சமய தலைவர்களில் தலை சிறந்தவர் ராமலிங்க அடிகள் ஆவார். 1823 அக்டோபர் 5/10/1823 சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள மருதூரில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா பேர் ராமையா பிள்ளை சின்னம்மையார். கடைசி மகனாக ப்ளஸ் 5வது மகனாகன்னு சொல்லலாம். ஆன்மீக வாழ்க்கையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த அவர் 1858 வடலூருக்கு அருகில் கருங்குழி என்ற இடத்திற்கு சென்றார். பின்னாளில் அவர் வடலூரில் இருப்பிடத்தை அமைத்து கொண்டார். 1858 வடலூருக்கு பக்கத்தில் இருந்த கருங்குழி அப்படின்ற இடத்துக்கு போனார். பின்னால் வடலூரில் தங்கிக்கிட்டார் அப்படின்றது. இது ஒரு நியூ கண்டென்ட். கருங்குழி அப்படின்ற இடத்துக்கு வள்ளலார் போன செய்தி. பின்னாளில் அவர் வடலூரில் இருப்பிடத்தை அமைத்து கொண்டார். அவரது தெய்வீக ஆற்றல் 11வது வயதிலேயே வெளிப்பட்டது. 11வது வயதிலேயே தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது. 9 வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றும் திறமை கொண்டவர் அப்படின்றது பார்த்தோம். சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தமது கருத்துக்களை பரப்புவதற்காக சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றது நிறுவுறாரு. 56ன்னு சொல்லலாம், 65ன்னு சொல்லலாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865ன்னு சொல்லலாம், இல்லைனா சமரச இது 56லையும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 65ல் பெயர் மாற்றமானது அப்படின்றதும் சொல்லலாம். அம்மக்களிடையே அன்பையும் கருணையும் போதித்தார். அவர் திருவருட்பா என்னும் நூலை இயற்றினார். அவரது மற்ற இலக்கிய படைப்புகள் இதுவும் பார்த்தோம். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூல்களும் அடங்கும். பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவரது மொழிநடை மிகவும் எளிமையாக இருந்தது. கரெக்டு. 1870 வடலூருக்கு 3 மைல் தொலைவில் இருந்த மேட்டுக்குப்பம் என்ற இடத்திற்கு சென்றார். அங்கு 1872 சத்திய ஞான சபையை கட்டத் தொடங்கினார். கடவுளை ஜோதி வடிவாக வழிபடலாம் என்று அவர் மக்களுக்கு எடுத்து கூறினார். ஸோ கருங்குழி அப்படின்ற இடத்துக்கு போனார். அதுக்கப்புறம் 1870 மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. அப்போது சத்திய ஞான சபை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இதை 1872 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வள்ளலார். சுவாமி வேதாச்சலத்தின் மகள் நீலாம்பிகை அம்மையார். அவர் தன் தந்தையாராகிய நல்லாசிரியராக பெரும்பேறு பெற்றார். தந்தையாரையே நல்லாசிரியராக பெரும் பேறு பெற்றார். தன் தந்தையாரிடம் தமிழும் இசையும் பயின்றார். அவர்தாம் முயற்சியால் 13ஆம் வயதில் மேடை ஏறி சொற்பொழிவாற்றினார். 13 வயதில் மேடை ஏறி சொற்பொழிவாற்றியவர் நீலாம்பிகை அம்மையார். ஒரு நாள் மாலையில் சோலையில் நீலாம்பியுடன் உலாவிக் கொண்டிருந்தார் வேதாச்சலம். அப்போது ராமலிங்க வள்ளலார் அருளிய திருப்பருட்பா பாடலை அடிகள் பாடினார். பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உளம் மறந்தாலும் அப்படின்ற பாடலை உள்ள முருக உயிருருக ஓதி முடித்தார். வள்ளலாரோட பாடல் பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் அப்படின்ற பாடல். நீலா இப்பாடலில் உள்ள தேகம் அப்படின்ற வடச்சொல்லுக்கு யாக்கை அப்படின்ற பொருள். தேகம் உற்ற தேகம்னா உடல்னா யாக்கை அப்படின்ற தமிழ் சொல் ஆடப்பட்டிருந்தால் பாடலின் சொல்லோசை மிகவும் இனிமையாக இருக்குமன்றோ. பிறமொழி சொற்கள் தமிழில் கலப்பதனால்தான் தமிழின் இனிமை குறைகிறது அப்படின்னு வேதாச்சலம் சொல்கிறாரு. வேதாச்சலம் இவரோட பேர் தான் பிற்காலத்தில் மறைமலை அடிகள் அப்படின்னு மாறப்போகுது. அது கேட்ட மகள் தந்தையாரிடம், அப்படியானால் நாம் இனி பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் மொழியிலேயே பேசுதல் வேண்டும் அப்படின்னு சொல்ல, மகளின் அன்பும் அறிவும் கலந்த வேண்டுகோளை ஏற்று சுவாமி வேதாச்சலம் அப்படின்ற தன்னோட வடமொழி பெயரை தனித்தமிழில்
மறைமலை அடிகள் வேதாசலம் அப்படின்றதுல மாற்றிக்கிட்டாங்க. ஒரு பாடல் நம்ம அங்கே 2 லைன் படித்தோம்ல அது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்களமும் நான் சென்றே எந்தை நினைதருள் புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்கினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பெரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஸோ ராமலிங்க அடிகள் திருவருட்பால 6ஆம் திருமுறையில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்ற பாடலில் இதை சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாங்க அப்படின்றது மீனிங்கில் பார்த்துடலாம். அப்பா, நான் வேண்டுகின்றவற்றை கேட்டு எனக்கு அருள் புரிவாயாக. நான் என்னென்ன வேண்டிக்கிறேனோ, ஒரு கடவுளுக்கு முன்னாடி வேண்டிக்கிறாரு, நான் கேட்டு எனக்கு அருள் புரிவாயாக. பெறுதற்கரிய உயிர்கள் அனைத்துக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும், உயிர்களுக்கு அன்பு காட்டுதல் வேண்டும். அருமையான தந்தையாகிய உன் அருளாகிய புகழ் எங்கெங்கும் எடுத்து சொல்ல வேண்டும். என் அருமையான தந்தை அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு. அருள் அப்படின்ற புகழை நான் எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுதற்கு இயலாத உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற உயிரிறக்க பெருவழி விளங்க மேம்பட நான் உன் அறிவொளியை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க உன்னோட இரக்க வழி அறிவொளியை நான் கொண்டு செல்ல வேண்டும். நான் செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்ளல் வேண்டும். நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா பொறுத்துக்கணும். என் அருமை தலைவனாகிய உன்னை பிரியாமல் நான் இருக்கவும் உன்னை பிரியாமல் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் நயம். இறைவனிடம் வேண்டுவனவற்றை இங்கு பட்டியலிடுகிறார் வள்ளலார். உயிர்களிடத்தில் அன்பு, இறைவன் புகழை பிறருக்கு எடுத்துரைத்தல், உயிர் இரக்கத்தினால் கிட்டும் அருள் ஒளியை பரப்புதல், பிழைகளை பொறுத்து கொள்ளுதல், பெரியாதிருத்தல் என இவை எல்லாருக்கும் கிடைத்தால் அருளாளர்களாக விளங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அணிநயம். இப்பாடலில் இயல்பு நவிற்சி அணி. இயல்பாக நடக்கிறது இயல்பாக சொல்கிறாரு. அருள், அன்பு, புகழ் என்பவை இயற்கை விளக்கம். அருள், அன்பு, புகழ் என்பவை இயற்கை விளக்கம். ஸோ இயற்கையாகவே சொல்கிறாரு. அவை காட்டலகா பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. அவற்றை விளங்கி கொள்ளுதல் உயர்வு தரும். ஸோ இயல்பு நவிற்சி அணி. குறிப்பு நயம். அருள் புரிதல் இறைவன் செயல், அன்பு செய்தல், புகழை இயம்பிடுதல், அருட்சோதி செலுத்துதல், பெரியாதிருத்தல் ஆகியன உயிர்களுக்கான செயல். ஸோ இப்பாடலில் இதை குறிப்பிறாரு. குறிப்பால் இதை உணர்த்துறாரு. எதுகை மோனை. அப்பா. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வர்றதா. ஸோ அப்பா அந்த பாடலில் பார்த்துடலாம். எதுகை அப்படின்றது இப்பு 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 இப்பு. அப்பா, அப்பா நான் எப்பாரும் செப்பாத தப்பேது. இதே மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுத்தல் தானே. ஸோ அப்பா ஆருயிர், எப்பாரும் எந்தை, செப்பாத இது இல்லை, தப்பேது தலைவு நிலை. இதெல்லாம் மோனை. அதே போல் இதில் பாருங்க, எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் ஒரே லைனில் 3 முதலெழுத்து அப்படின்றது ஒன்று வருதா. இதுக்கு பேர் கூளை மோனை. அது சொல்கிறாங்க. ஓரடியில் முதல் 3 சீர்களிலும் வருவது கூளை மோனை. அதுதான் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் கூளை மோனை. இயைபு அப்படின்றது என்னென்னா, கடைசியாக உள்ள ஓசை இன்பத்துக்காக கடைசியில் வேண்டும் 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 இது இல்லை, வேண்டும் வேண்டும் வேண்டும்னு வருதா. ஸோ இது இயைபு நயம். நெக்ஸ்ட் திருவருட்பா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றாரை கண்டு உள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளந்துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வள்ளலார். இதுக்கான பொருள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்க்கலாம். ராமலிங்க அடிகள். நீரின்றி வாடி துவண்டுகின்ற பயிர்களை கண்டபோது மனம் பெரிதும் வாட்டமடைந்தது. அதே போல் வயிறிரா உண்ணும் வாய்ப்பின்றி, அதாவது வயிறார ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் இல்லாமல் பசித்துயரால் கஷ்டப்பட்டு களைப்புற்று வீடுதோறும் இறந்து
உப்பு தாங்க ஏதாவது அப்படின்னு போதிய உணவின்றி உடல் மெலிந்த வறியோரைக் கண்டு உள்ளம் பதைப்புற்றேன். தீராத கொடிய பிணி ஏதாச்சும் நோயால் துன்புற்றோரைக் கண்டு ஒரு தீர்க்க முடியாத நோயால் துன்புறுவோரைக் கண்டு உள்ளம் துடிக்கிறது என் உள்ளம். பிறரிடம் இறப்பதற்கு மற்றவங்கள்ட்ட கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உடலும் உள்ளமும் ரொம்ப மெலிந்து இருக்கவங்களோட அது மாதிரி உள்ள ஏழைகளோட தோற்றத்தை கண்டு அவங்க நடந்துக்கிறத பார்த்து அவங்களோட உள்ளம் கண்டு என் உள்ளம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னார். பாடலாம் இப்போ பாடல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். தண்ணி இல்லாமல் வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றாரை கண்டு உள்ளம் பதைத்தேன். பசியோடு இருந்து வயிறார சாப்பிட முடியாமல் எல்லா வீட்லேயும் போய் கேட்குறவங்களோட அந்த மனதை கண்டு அவங்கள பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீடிய பிணியால் தீர்க்க முடியாத நோயால் கஷ்டப்படுகின்றவரோட உடல் தோற்றத்தை பார்த்து கஷ்டப்பட்டேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். மற்றவங்கள்ட்ட கேட்க கூசி நாணி இருக்க அவங்கள பார்த்தும் உள்ளம் மெலிவுற்றேன். பசியராது அப்படின்னா பசி துயர் நீங்காது, வயிறார சாப்பிட முடியாத இருக்கிறது தான் பசியராது. அடுத்து அயர்ந்த அப்படின்னா களைப்புற்ற. நீடிய பிணி, தீராத பிணி. ஆசிரியர் குறிப்பு: திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்படின்ற இயற்பெயர். பெற்றோர் பெயர் ராமையா, சின்னம்மை. ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள மருதூர். எந்த டிஸ்ட்ரிக்ட்? கடலூர். சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். சிறப்பு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றது 1856 நிறுவுறாரு. சத்திய ஞான சபை நிறுவுறாரு. சத்திய தர்மசாலை 1867. இயற்றிய நூல்கள்: திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். காலம் 5/10/1823 30/1/1874 வரை தைப்பூச நாளன்று இறந்து விடுவார். திருவருட்பா, திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா. திருவருட்பா இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் திரு அருள்பா. திருவருட்பா இறைவனை திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல். இறைவனின் திருவருளால் பாடிய பாடல். 2 மீனிங். இறைவனின் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல், இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் அப்படின்றப்ப சொல்லலாம். 5818 பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 6000 பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளை பெருவிண்ணப்பம் அப்படின்றது தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றது பிள்ளை பெருவிண்ணப்பம் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகள் வள்ளலார் 1823 1874 வரை பார்த்தலாம். ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு அருகில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன் இளமை காலத்தில் சென்னையில் வாழ்ந்தார். பாருங்கள், வள்ளலாரை எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருக்காங்க. முறையான கல்வியை பெறாத அவர் பெரும்புழமையை வெளிப்படுத்தினார். அடுத்து தேவாரம், திருவாசகம் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அவர் மனமுருகும் பாடல்களை சொந்தமாக இயற்றினார். தேவாரம் ப்ளஸ் திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகரை பற்றி அவர் பாடினது அப்படி இனிமையாக இருக்கும் அப்படின்றத ஒரு பாடல்களில் வெளிப்படுத்தினார். வான் கலந்த தேன் கலந்த அப்படின்னு வரும் அந்த பாடல் நம்ம பார்த்தோம். தேவாரம், திருவாசக பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அவரும் சொந்தமாக பாடல் இயற்ற தொடங்கினார். அவருடைய காலத்தில் சைவ சமயமானது சைவம் திருவாவடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களில் ஆதிக்கத்தில் இருந்தது. திருவாவடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் அந்த இடத்துல சைவம் அப்படின்றது ஓங்கி இருந்தது. ஏன்னா அங்கே மடம் அப்படின்றது இருக்குது. ராமலிங்க அடிகளின் பாடல்கள் முற்போக்கு சிந்தனையையும் கொண்டிருந்தன. முற்போக்கு சிந்தனைகள் அதிகம் வெளிப்படுத்தின இந்த இவரோட பாடல்கள் எல்லாமே. அவர் மதவெறியையும் பகுத்தறிவற்ற தன்மையையும் கண்டனம் செய்தார். மதவெறி வேணாம், பகுத்தறிவில்லாமல் நடந்துக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றத வச்சு இவர் நிறைய கண்டித்து சொன்னார். உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலைக்கு ஆட்பட்ட அவர் அவ்வனுபவங்களை தனது பாடல்களில் பதிவு செய்தார். ஓகேவா? இறைநிலையை பாடல்களில் பதிவு செய்தார்.
இதனால் வைதீக சைவ சமயத்தினர் சைவம் ஓகேவா சைவ சமயத்தினர் இவர் மீது வெறுப்பு அப்படின்றது கொண்டனர். அதனால தான் இவரோட திருவருட்பா அப்படின்ற பாடலையே மருட்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் சைவர்கள். அவர் சத்திய தர்மசாலை ஒன்றை வடலூரில் நிறுவினார். சத்திய தர்மசாலை 1867 நிறுவினார். சாப்பாடு அப்படின்றது கொடுத்தாரு. முக்கியமாக 1860களில் பஞ்சம் ப்ளஸ் கொள்ளை நோய் அப்படின்றது ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடின்றி உணவளித்தார். தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைப்பதற்காக சத்திய ஞான சபை அப்படின்றத வடலூருக்கு பக்கத்தில் உள்ள மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்துல 1870ஆம் ஆண்டு 1870 அங்கே போவார். 72 கட்ட தொடங்குவார். 1872 தான் சத்திய ஞான சபையை கட்ட தொடங்குறாரு. இதனால் நிறுவனப்படுத்தப்பட்டிருந்த சைவ அமைப்புகளோடு அவர் மோதல் துவங்கியது. சைவ சமயத்துக்கும் வள்ளலாருக்கும் ஒரு மோதல் அப்படின்றது இருந்திருக்கு. இவருடைய சீடர்கள் அவருடைய பாடல்களை திரட்டி திருவருட்பா என்ற பெயரில் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா 1867 தான் வெளியிடுறாங்க. வெளியிட்ட போது மோதல் உச்சத்தை எட்டியது. இலங்கையைச் சேர்ந்த வைதீக சைவர்கள் சீர்திருத்தவாதி யார் ஆறுமுக நாவலர் அவரோட தலைமையில் ஒரு தெய்வ நிந்தனை திருவருட்பா அப்படின்றத தொகுத்து அவரோட சீடர்கள் எப்போ வெளியிடுறாங்க 1867. இந்த காலகட்டத்தில் சைவர்கள் ரொம்ப வெறுப்போடு இருக்காங்க. அதனால் இலங்கையைச் சேர்ந்த வைதீக சைவர் சீர்திருத்தவாதி யாருன்னா ஆறுமுக நாவலர் அவரோட தலைமையில் இந்த திருவருட்பா அப்படின்றத தெய்வ நிந்தனை மருட்பா அப்படின்றத சொன்னாங்கல்ல என கூறி இவருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டனர். தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக கட்டுரை எழுதுகிற போரில் தொடங்கினாங்க. ஆனால் இறுதியில் ராமலிங்க அடிகளின் பணி அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனைகளை தூண்டி சைவ சமயத்திற்குள் இருக்கும் பிரிவினையை மதிப்பிழக்க செய்தன. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் 1823 1874 வரை. ராமலிங்க சுவாமிகள் வாஸ் born in the modest family. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் நியர் சிதம்பரம் அண்ட் ஸ்பெண்ட் ஹிஸ் இயர்லி லைஃப் இன் மெட்ராஸ். சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள மருதூரில் பிறக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தை மெட்ராஸில் இருக்கார். He never had a formal schooling but exhibited the great scholarship. ஃபார்மலாக ஸ்கூல் அப்படின்றது போகலை, ஆனாலும் அவருக்கு பாடல் இயற்றுற மாதிரி நிறைய புலமை அப்படின்றது இருந்திருக்கு. இன்ஸ்பயர்டு பை த சைவம் தேவாரம் அண்ட் திருவாசகம் hymns, he began to compose moving poems on his own. இவரே சைவம் அதுதான் இது பண்ணுறாரு. சைவ தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் பாடி அது மூலியமாக தான் அது பாடுறத கேட்டு தான் இவர் பாடல் இயற்ற தொடங்கியிருக்காரு. ஆனால் சைவத்தில் உள்ள அந்த சில வெறிகள் மத வெறிகள் அந்த வேறுபாடு அதெல்லாம் இவர் எதிராக பேசுகிறாரு. In his life, Saiva region was in the grip of Saiva monasteries such as திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள் இந்த இடத்துக்களில் உள்ள சைவ மடத்தில் சைவம் அப்படின்றது அதிகமாக இருந்தது. ராமலிங்க சுவாமிகள்ஸ் போயம் எக்ஸ்ப்ரெஸ்ட் த ரேடிக்கல் ஐடியாஸ் அண்ட் கண்டம்டு பைகோட்ரி அண்ட் இர்ரேஷ்னலிட்டி. ஒரு பகுத்தறிவில்லாத ஒரு முற்போக்கு தான் இவரோடது எல்லாமே. இவங்க நிறைய வேறுபாடுகள் ஒரு பகுத்தறிவில்லாத ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து இவர் பாடல்கள் அப்படின்றது இருந்தது. He underwent certain mystical experiences which he expressed in his poems. இவரோட அந்த இதெல்லாம் போயமில் அவரோட பாடல் வரிகளில் நம்ம பார்க்கலாம். This was resented by the orthodox elements in Saiva ரிலீஜியன். சைவாவில் உள்ள ஆர்த்தடாக்ஸான உள்ளவங்க எல்லாமே இது எல்லாத்தையுமே எதிர்க்கிற மாதிரி தான் இருந்தது. ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சத்திய தர்மசாலை வடலூரில் 1867 நிறுவுறாங்க. வேர் ஹி பிகன் டு ஃபீட் புவர் பீப்புள் எஸ்பெஷலி இன் த கான்டெஸ்ட் ஆஃப் 1816 ஃபெமைன் அண்ட் பெஸ்டிலன்ஸ் irrespective ஆஃப் caste அண்ட் creed. ஒரு வேறுபாடு இல்லாமல் வந்தவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது போட்டுறாரு. He founded the சத்திய ஞான சபை to organize his followers. சத்திய ஞான சபை 1872 கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் this brought him into conflict with established Saivite orders and matters came to head when his followers published his poems under the title திருவருட்பா.
சாங் ஆஃப் கிரேஸ், திருவருட்பா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு 1867 இவங்களோட டிசிப்ளின்ஸ், இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது தான் வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் சைவைட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேர்ந்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்து கட்டுரை போர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு யார் தலைமையில் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ரெஃபார்மர், ஆறுமுக நாவலர், இவர் ஒரு பொயட் தான். அவர் தான் தலைமையில் இவருக்கு எதிராக கட்டுரை எழுதுகிற ட்ராக்ட் வார்னு சொல்கிறாங்க. ஒரு லான்ச்டு எ ட்ராக்ட் வார். But ultimately, Ramalinga Swamigal contribution was recognized and writings inspired the universal ideas and undermined sectarianism in Saiva region. ஏன்னா சைவத்தில் உள்ள இந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து பிற்போக்கான சிந்தனைகள் எதுவுமே வந்து எடுபடலை. நம்ம ராமலிங்க அடிகளோட எழுத்துக்கள் உலகறிய செய்தது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.